அப்பா நீங்க பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக செபிக்கிறோம் என்னுடைய பேசப்பாட்டு கூட நீர் எங்களோடு பேச முடியாது செபிக்கிறோம் எங்களோடு தேவன் அப்பா உடைய வார்த்தை கடந்து வரை கத்தனைகளுக்காக நன்றி செலுத்திக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பிரோஜனமா இருக்க கத்தனை வேசப்படுவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா பேசி செபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் ஞானி யார் பைத்தியக்காரன் பைத்தியக்காரங்க கை தூக்குங்க சரி ஞானிக்கு கை தூக்குங்க அதுல ரெண்டு பக்கம் பால் அடிக்க மாட்டேன் கேட்ச் பிடிக்க மாட்டேன்னா எப்படி மேட்ச் ஆகும் ஒரு பால் பிடிக்கணும் இல்ல கேட்ச் அடிக்கணும் அது ஒண்ணு பிடிக்கணும் இல்ல ஒண்ணு அடிக்கணும் ஒண்ணு ஞானி கை தூக்கு இல்ல ஞானி இல்ல ஞானி இல்லாம நீங்களாம் வந்து பேத்திக்கிறேன் அவங்க கை தூக்கு நானும் பேத்திக்கிறேன் ஓகேவா ஓகே அடுத்த வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஆமென் ஹல்லேலூயா இப்ப புரிஞ்சுதா நம்மள ஏன் பைத்தியக்காரங்கன்னு சொல்றோம் நானே இல்லை நான் பைத்தியக்காரன் ஆனா வந்து எப்போடா கர்த்தரால் நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வந்து எப்படி இருந்தேன் கர்த்தரை தெரிந்து கொள்ள என்னை எடுத்துக்கொள்ளும் போது நான் வந்து பைத்தியக்காரனா இருந்தேன் ஆனா அவருக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறமும் நான் ஞானியாய் மாறிப்பேன் இதை பொறுத்துதான் நம்ம எடுக்க போறோம் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் உள்ள பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் தேவன் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்ம இங்க இருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துல குறைவுள்ளவங்களா இருப்போம் இல்ல எதுலயோ ஒண்ணு வந்து நமக்கு சரியா வராம இப்ப நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நான் பேசுறேன் நான் கூட எப்படின்னா பாட்டு பாட வராது வசனம் படிக்க வராது சும்மா பேசிக்கா சொல்றேன் நான் வந்து புதுசுல வந்து ஒரு வசனம் வந்து ஃபேமிலி ப்ரேயர் உட்காந்து படிக்க ப்ரேயர் பண்ணுறோம்னா வேதம் வாசிக்கிறோம்னா ஒரு மாதிரி சிவலிங்கா வேர்த்தும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வேர்க்கும் நாரி அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்கா படிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு பயம் பாட்டு பாடுமா அப்படின்னா இந்த கொட்டைகளை வந்து ஏதாவது வந்து அடைஞ்சிடும் பாட்டே வராது ராகு கட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிதான் இருக்கும் பாடப்பாடம் சரியாயிடும் ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன் பாடப்பாடம் எனக்கு என்ன சரியாயிடுச்சு அந்த மாதிரி நான் வந்து உண்மையில சொல்றேன் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கேன் நான் எப்படின்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன் சினிமா பாட்டு டான்ஸ் ஆடுவேன் வீட்டுல வந்து இது அவங்க பேர் ஜாக்கி சான் இதுல யார் பாருங்க சுட்டி வந்து ஜாக்கி சான் போடுவான் அதெல்லாம் வந்து சொந்த ஜாக்கி சான் பைத்தியம் கத்துக்களை பைத்தியம் கிடையாது ஜாக்கி சான் பைத்தியம் அப்படி அந்த பாட்டு போட்டாவே சாப்பிட்டு கையோட ஏற்றி சாப்பாடு தட்டில தான் யூஸ் பண்ண சாப்பிட்டு அந்த ஷோ வந்து முடிஞ்ச உடனே அந்த ஜாக்கி சான் பாட்டு கத்துச்சு போவோம் அப்படியே சாப்பிட்டு கையோட ஏற்றி வந்து பயங்கரமா ஷூ பண்ணி கைட்டு நான் வந்து ஷூ பண்ணி கைட்டு சாக்ஸ் போட்டுருப்பேன் அந்த ஷூவோட ஏற்றி டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் எங்க வீட்டுல வந்து அந்த பாட்டு அந்த அளவுக்கு போயிட்டோம் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டுல ஏதாவது பாட்டு ஓடிச்சுன்னா உடனே அந்த சமையல் சிம்பிள் பண்ண மாட்டேன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் இன்னொன்று வந்து என்ன பண்ணுவேன்னா பாட்டு ஓடிட்டு இருக்கேன்னா எங்க வீட்டுல வந்து கிச்சன்லயே வந்து பீரோ அந்த கண்ணாடி முன்னாடியே நானே ஆக்ஷன் பண்ணிப்பேன் என்ன நானே வந்து இது பண்ணிப்பேன் ஆனா அப்படிப்பட்ட என்னதான் கருத்துல என்ன பண்ணிருக்காரு முன்னாடி நினைச்சுக்கலாம் இது வந்து எப்படி சிங் ஆச்சுன்னா வந்து ஒரு நாள் ஷாம்பு வந்து சொல்லிச்சு ஜப்பா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கு தெரியுமா டேலண்ட் தான் கிடைக்கு தெரியும் அப்ப அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு வந்து நான் சொல்றேன்னு நினைச்சேன் சக்தி டேலண்ட் ஆனவங்கலாம் வந்து மேல வர மாட்டாங்க டேலண்ட் இல்லாதவங்க தான் மேல வருவாங்க சொல்லி நம்ம வந்து டேலண்ட் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா நம்மளுக்குள்ள என்ன ஏதோ இருக்கு அந்த டேலண்ட் இல்லாதவங்க தான் கற்றுக்கிறாங்க தெரிந்து கொள்றாரு ஆனா கற்று தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம டேலண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கற்று தெரிந்து கொண்டாரு ஏதோ டேலண்ட் வச்சிருப்பாரு அந்த டேலண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பா முன்னேறணும் கற்று நாளோட பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தை குறிச்சுதான் பார்க்கிறோம் கற்று வந்து ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு யாக்கோபு 1 1
5 படிங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. யாரா உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் விட்டு கொடுக்கிறவனா சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவர் என்று நம்ம என்ன பண்ணுமா கேட்கப்படுவோம். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த உலகத்துல என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது. எதுக்குன்னா எல்லாத்துக்குமே ஞானம் தேவைப்படுது. ஒரு இடத்துல நம்ம பேசணும்னா கூட நம்ம ஞானமா பேசுறதுன்னா எனக்கு வந்து வச்சு நம்ம பத்தி ஞானம் ப்ரேயர் பண்ணுவோம், ஒர்ஷிப் பண்ணுவோம். ஆனா ஞானம் இல்லாம என்ன பண்ணுச்சு? டான்ஸ் ஆடிச்சு. அந்த மாதிரி ஞானம் இல்லாம நம்ம வந்து எப்படி இருக்கணும்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஞானம் வேணா நடக்கணும். ஸோ நம்மளுக்கு ஞானம் தேவைப்படுதுன்னா யார்கிட்ட கேட்கிறோம்? கர்த்தர் இடத்த கேட்கிறோம். எப்படின்னா பரிபூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்கிட்ட நம்ம வந்து கேட்கணும். இந்த ஞானம், சமாதானம் இதெல்லாம் வந்து வெளியே கிடைக்காது. இதெல்லாம் யார்கிட்ட கிடைக்கும்? நிறைவான கர்த்தர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, யார்கிட்ட ஞானம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் கிடைக்கும்? நீதிமொழிகள் 9:10. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்மளுக்கு ஞானம் தேவைப்படுது. படிக்க ஞானம் தேவைப்படுது, பேச ஞானம் தேவைப்படுது, ஒரு வேலைக்கு போக ஞானம் தேவைப்படுது. ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசணும்னா நம்மளுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் ஒரு ஞானமா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, அது நம்மளுக்கு சொல்றாங்கன்னா தெளிவா நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஞானம் நம்ம பகுத்தறிவு செய்யப்படுதுன்னா அது நம்ம கேட்கணும். அந்த ஞானம் அவருக்கு நம்ம கேட்கும் போது கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால மட்டும்தான் அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும். பயப்படுறதுன்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நம்ம ஸ்கிரிப்ட் தான். அவர் வேத வாசிக்கிறது, சர்ச்சைக்கு வர்றது, கட்சியில ஒழுங்கா நடந்துக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து கர்த்தருக்கு இப்போ வந்து நேற்று தான் வந்து மெசேஜ் கேட்டோம். நம்மளாம் சொன்ன சீக்கிரமா சர்ச்சைக்கு காலையில வந்து நம்ம சீக்கிரமா வரணும்னா கர்த்தருடைய ஆசிரியர் கேட்ட உடனே என்ன பண்ண சீக்கிரம் கிளம்பிட்டு அந்த மாதிரி நம்மளுக்குள்ள அந்த சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்றது? ஆசிரியருக்கு தேவையா இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அதே நீதிமொழிகள் 14:7 பாருங்க. 7 இந்த வசதி யார் அறிவிக்கிறது? ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனோட சமாதானமாக்கும்படி செய்வார். எனக்கு நடந்திருக்கு. இதை வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்படி க்ளோஸ்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், 10th வரைக்கும் என்னோட படிச்சாங்க. அவங்க வந்து எப்படின்னா எனக்கு வந்து அவங்க கேட்டரிங் கொடுக்கல, ஏதோ ஒரு சக்தி அதெல்லாம் அவங்க பேசாம இருக்கேன். ஆனா லேட்டஸ்டா அவங்களே ஆனா அவங்க வந்து படிச்சுட்டாங்க. நான் வந்து 10th வரைக்கும் பண்ணிட்டேன். அவங்க +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு, நான் வந்து 10th முடிச்சுட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் போனேன். அவங்க காலேஜ் முடிச்சு பியூட்டிஷியன் கிளாஸ் போய் ஒரு பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க அம்மாவோடய இங்கே செட்டில் ஆயிட்டாங்க, ஹஸ்பண்டோடய. ஆனா நான் வந்து படிச்சேன், நின்றுட்டேன், கிளாஸ் போனேன், அது நின்றுட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அங்கே நின்றுட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவங்களோட நான் ரொம்ப ட்ராப் பண்ணேன். ஆனா அவங்க என்னோட வளர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க லைஃப்ல ரொம்ப மோசமான கேரக்டர்ல அவங்க இருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்கிட்ட வந்து வாலண்டியர் வந்து பேசுறாங்க. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? எங்க அம்மாட்ட பக்கத்துல அவங்க. ஆனா நான் வந்து யோசிப்பேன், நம்ம வந்து அவங்க சந்தோஷம் நம்ம வந்து அவங்ககிட்ட கமிக்க கூடாது. நம்ம வந்து சமாதானம் நம்ம நினைப்பேன். நமக்கு ஏதோ ஒன்று தரணும்ல, ஈகோ. சரி அவங்க சொல்லிட்டு பார்க்கணும், ஏய் என்ன செய்யக்கூடாது, இல்லை பெரிய ஆள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து அவங்க வந்து தோணும், எனக்கு வருவாங்க, பேசி தோணும், அதுக்கப்புறம் நிறுத்தி போயிடும். அந்த மாதிரி தான். அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா அவங்க 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 என்ன கோச்சிங் பண்ணாங்க, அவங்களையே நமக்குள்ள தேவை வந்து சமாதானம் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? செய்வார். எப்போ? அவங்களுடைய வழிக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளுடைய கத்தருடைய வழிக்கு நம்ம பிரியமா இருந்தா கத்து நம்மளோட சத்து என்ன பண்ணுவாரா? சமாதானமாகும்படி செய்வாரு. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 86:5 பாருங்க.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, அவர் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிற தேவன். நம்மளும் ஒரு சில விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சிருக்கலாம், தவறு செஞ்சிருக்கலாம். நம்ம அவருக்கு நம்ம கிட்ட குறை வருதுன்னு அவருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவரோட வழியில நடக்கும் போது நம்ம சந்தோஷமா நம்ம அப்படி செய்யல.